ஏமா அட்டன் பண்ணி விஷயத்த சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல, அடுத்த முறை ஃபோன் வந்தா என்கிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். எவ்வளோ என்னன்னு கேட்டுட்டு நானே பணம் அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க தம்பி. ஐயோ கடவுளே, இந்த நாகக்காக்கு இந்த நேரத்துல தான் என் ஞாபகம் வரணுமா? போனை கட் பண்ண திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கப்புறம் போன் பண்ணாம இருக்கணும். மாம்சே, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல? ஐயோ பயங்கர வெயிலுப்பா. முன்னாடி கண்ணாடியை தொட்டு பாரு எவ்வளவு சூடா இருக்குன்னு. சரி, நம்ம இளநீ குடிக்கலாமா? ஆமா டாடி, வண்டியை நிறுத்துங்க, நம்ம இளநீ குடிச்சிட்டு போலாம். ஆமாடா குட்டி விக்ரம், இளநீ குடிச்சிட்டு போலாம். இந்த ஹீட்ல குடிச்சா உடம்புக்கு பயங்கர குளிர்ச்சியா இருக்கும். மித்ரா இறங்குமா, இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்க? எனக்கு வேண்டாம் மாமா, நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. அப்ப உனக்கு இளநீ வேணாமா? விக்ரம் இளநீ குடிக்கணும்னு சொல்றான்ல, இறங்கு. இது பாரு, நீ வேணாம்னு சொன்னா அப்புறம் மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் வேணான்றுவான். இறங்குமா, இந்த சூட்டுக்கு இளநீ குடிச்சா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இறங்கு. டாடி என்ன தூக்குங்க. இளநீ குடிக்கலாமா? குட்டி மாப்பிள்ளை இறங்க. சொல்லுங்க சார். அண்ணே ஒரு 5 இளநீ வெட்டுங்க. ஓகே சார். யோ மாம்சு, அந்த அம்மா நம்ம கூட தானே வந்துச்சு, எங்க போச்சு? ஆமா நம்ம கூட தானே இறங்கி வந்தா. எங்க போனா? ஒருவேளை சீக்கிரட்டா வேற ஏதாவது சாப்பிட போயிருப்பாளோ? என்னங்க சார்? இந்தா குடி. என்னங்க சார், வாங்கிக்கங்க. இந்த மித்ரா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்களே குடிங்க. ஏற்கனவே ரொம்ப சூடா இருக்க, இந்த இளநீ குடி, சூடு குறையும். யாரு, நான் சூடா இருக்கேனா இல்ல நீங்க சூடா இருக்கீங்களா? நல்லா கேட்டீங்க பாருங்க, நானே சும்மா டிராமா பண்ணி மயக்கம் போட்டு விழுந்தேன்னு. ஏய், அது முடிஞ்சு போன விஷயம். அதான் முடிஞ்சு போச்சுல, திரும்ப திரும்ப அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இந்தா குடி. இப்படி வேண்டா வெறுப்பா மூஞ்ச வச்சுக்கிட்டு வாங்கிக்கோன்னு கொடுத்தா யார் தான் குடிப்பாங்க? ஐயா ஏண்டா இளநீ குடிக்கிறது கூட ஏழ்றையா? உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. டேய் சிரிச்ச முகத்தோட குடுறா, ஆசைப்படுறல குடுறா. என்ன வடிவு, எத்தனை முறை கால் பண்றேன், ஏன் நீ போனே எடுக்கல? அக்கா என்னக்கா நீங்க போன் எடுக்கலனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல?
நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இல்ல நீ போன் எடுக்கலன்னு உடனே மாட்டிக்கிட்டியோன்னு பயந்துட்டேன். அதான் விடாம அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதாவது பிரச்சனையா வடிவு? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் இப்போ மித்ரா கூட வெளியே தான் இருக்கேன். நீங்க கால் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வராதா? அப்புறம் எப்படிக்கா நான் உங்க திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? அதுக்கு இல்ல, எல்லாம் சரியா முடியணுமேங்கிற பயம்தான். அக்கா, நான் என்ன மாதிரி தில்லாலங்கடின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவுமே ஆகாது. நான் அவங்களுக்கு தான் இப்ப பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிருக்கேன்க்கா. அந்த பெருசுங்க ரெண்டும் வினய்க்கும் மித்ராக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. ஆனா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான் நல்லா யோசிச்சு மயக்க மருந்த பெர்ஃப்யூம்ல ஊத்தி வச்சேன். அந்த ஸ்ப்ரே அடிச்சதும் மித்ரா மயங்கினதும் ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டேன். அடடா, சூப்பர் வடிவு. மணவரையில இந்த வினய் காத்துட்டு இருந்தான். அந்த ரெண்டு பெருசுங்களும் ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த வினய் மித்ரா கழுத்துல 2ஆவது தடவை தாலி கட்ட போறோன்னு மணக்கோட்டை கட்டிட்டு நின்னுட்டு இருந்தான். வடிவு, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லு. உன் பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வினய் மணவரையில காத்துட்டு இருந்தான். ஆனா நேரம் ஆக ஆக ஐயரு பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் கூப்பிடுறத பார்த்து எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. எங்க தேடியுமே கிடைக்கலக்கா. தாலி கட்டுற நேரத்துக்கு அவளால வர முடியலக்கா. கல்யாணம் நின்னு போச்சு. அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரையும் நிம்மதியா வாழ விட்டுருவேனா? இங்க பாரு வடிவு, நீ பண்ற விஷயம் எல்லாமே ஓகே தான். ஆனா நான் பட்ட அவமானங்களுக்கும் என் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போனதுக்கும் அவங்க 2 பேரு தான் காரணம். இதெல்லாம் பத்தவே பத்தாது வடிவு. ஒரேடியா அவங்கள காலி பண்ணணும். அதுக்காக தான் நான் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கேன். புரியுதா? புரியுதுக்கா. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா எடுத்ததுமே எதுவுமே பண்ணிட முடியாதுக்கா. நான் இப்பதான் மித்ரா வினையோட நெருங்கியிருக்கேன். நேரமும் சந்தர்ப்பமும் கூடி வரும்போது அவங்க 2 பேரையும் நான் காலி பண்ணிடுறேன். அதுவும் எந்த எவிடன்ஸும் இல்லாம நான் காலி பண்ணிடுறேன். அக்கா, நான் இப்ப மித்ரா கூட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஷயத்தெல்லாம் உங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்றேன்க்கா. சரிங்களாக்கா? சரி வடிவு. இங்க பாரு வடிவு, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் அவ செத்துட்டான்னு உன் வாயில இருந்து வர ஒரு செய்தி. புரியுதா? எனக்கு புரியுதுக்கா. நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன்க்கா. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். அவங்க என்ன தேடுறதுக்குள்ள நாங்க போய் ஆகணும். சரி வடிவு. மாப்பிள்ள கோயம்புத்தூர் எண்ணி 15 ரூபாய், இங்க 60 ரூபாய். இது நல்லாவா இருக்கு? அம்மா, நல்லாச்சு. அம்மா, எங்கம்மா போனீங்க? அது வந்துமா, உங்களதாம்மா கேக்குறேன். எங்க போயிட்டு வரீங்க? அதாம்மா, அந்த கடன்காரங்கிட்ட தான் போன்ல பேசினேன். அவன் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேம்மா. மொத்தமா பைசல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வரதான் போன் பண்ண போனேம்மா. கடன்காரன்ட்ட பேசுனீங்களா? ஆமா ஆமா தம்பி. அம்மா, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க. ஏமா, அதான் மாப்பிள்ள கேட்கறான்ல, பதில் சொல்லு. ஏன் முடிச்சிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? வடிவம்மா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சரி அம்மா, உங்க போன் கொடுக்குறீங்களா? எதுக்கு தம்பி போன் கேக்குறீங்க? நான் தான் பேசிட்டேன்னு சொல்றேன்ல. அட என்னம்மா நீங்க, என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கீங்க. நானும் உங்களை சொந்தக்காரங்களா நினைக்கிறேன்னு வைங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் நீங்க மித்ராவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா, அதனால தான் அப்படி சொன்னேன். போனை கொடுங்க. தம்பி, நான் சொல்றதுதான் உண்மை. என்ன நீங்க நம்பலாம். உங்களுக்கு நன்றி உணர்வுனா என்னன்னு தெரியுமாம்மா? நீங்க எந்த நிலைமையில வந்தீங்க, இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. வினய், கொஞ்சம் இருங்க. உண்மையாவே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போனை கேக்குறீங்க? அம்மா, நான் கேக்குறேன்ல, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போன் பண்ணி பேசிட்டேன். கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க நான் சொல்றேன். மா, உங்க ஃபோன் கொடுங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க?
அவங்க போனை நீங்க ஏன் கேக்குறீங்க? அது அவங்க பர்சனலா இருக்கலாம். அவங்க போன் எதுக்கு உங்களுக்கு? மித்ரா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மா உங்க ஃபோன் கொடுங்க. வினய் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்போ எதுக்கு அவங்க போனை கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, அவங்க வச்சிருக்காங்கள ஃபோனு, அதில் புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு, அதை விளையாடி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை மித்ரா. அதான் ஃபோன் கேட்டேன். மா உங்கள் ஃபோன் கொடுங்களேன். ஐயோ, ஏங்க இப்படி சில்லியா பிஹேவ் பண்றீங்க? நீங்க அவங்கள அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி? நீங்க வாங்க போலாம். மித்ரா, சில்லியாவும் பிஹேவ் பண்ணல, சில்லி சாசாவும் பிஹேவ் பண்ணல. மாப்பிள்ளை எதையோ மனசில் வச்சுட்டு தான் அவங்க கிட்ட ஃபோனை கேட்குறான். வாங்கி பார்க்கட்டும். ஃபோனை கேட்குறாங்கள, ஃபோனை கொடுமா. மாம்சு மயிலேனாலாம் இறகு போடாது. இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. இரு. ஐயோ வினய், என்ன வினய், ஏன் காட்டு மிராண்டித்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அவங்க கிட்ட போனை கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றேன்ல. மித்ரா இரு, அனாவசியமா வார்த்தையை விடாத. அதுக்கப்புறம் நீ தான் சாரி கேட்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணு. இவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? இந்தா நீயே பாரு. அந்த நாகலட்சுமி தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். சொல்லுங்க, நாகுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க? சொல்லுங்க. நீங்க சொன்னதை நம்பி பாவம் பார்த்து உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நீங்க காட்டுற விசுவாசம் இதுதானா? உங்களை மாதிரி சில பேர் இப்படி இருக்கிறதுனாலதான் உண்மையாவே உதவி கேட்டு வரவங்களை கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்காக வந்தீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. அம்மா, நான் சொல்லிடுறேம்மா. பார்த்தல மித்ரா உன் வடிவம்மாவோட வடிவத்தை. இதான் இவங்க காட்டுற விசுவாசம். நாம இவங்களுக்கு சோறு கொடுத்தோன்னா பதிலுக்கு இவங்க நமக்கு விஷத்தை கொடுப்பாங்க. மாப்பிள்ள அதை தெரிஞ்சிச்சுல, இவதான் எல்லாத்தையும் பண்ணானு. எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? இப்போ இவ்வளோ என்ன பண்ணலாம் அதை சொல்லு. வேற என்ன பண்ண முடியும்? இவ இந்த அளவுக்கு பண்ணதுக்கு கொலை முயற்சி, ஆள் கடத்தல்னு சொல்லி கேஸை போட்டு உள்ள தள்ளிடலாம். போலீஸ்ல வேண்டாம் தம்பி, என்னை இப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன். இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு மட்டும் யோசிச்சிருக்கணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தலை வச்சு படுக்க மாட்டேன், வாழை வச்சு படுக்க மாட்டேன். உன் நடிப்பெல்லாம் நீ வேற யாருக்கிட்ட காட்டிக்கோ. நாங்களாம் உன்ன மாதிரி ஆளுங்களை எந்த நேரத்துலையுமே நம்ப மாட்டோம். நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உன்னெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும். அம்மா, நான் பண்ணது தப்புதான். நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னை விட்டுட்டு சொல்லுங்கம்மா. இனிமே நான் உங்களை எங்கேயுமே பார்க்க கூடாது. இங்க இருந்து போங்க. மாப்பிள்ள அந்த போனை கொடுத்தோல குடு. மாப்பிள்ள பாக்குற போற செவத்துல பள்ளி மாதிரி போங்க. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ என்ன வேணுங்கனவா பண்ண? நீ பாவம் பார்த்து உதவி பண்ண,
ஆனா அது பாம்புன்னு உனக்கு தெரியாம போச்சு. ஆமா வினய், மனுஷங்க ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னே தெரியல. இப்படி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனாலதான் உதவி பண்ணணும்னு மனசு உள்ளவங்க கூட நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு ஒதுங்கி நிக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல மித்ரா, அது தொன்று தொட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடணும்னு. பரவாயில்ல விடு மித்ரா, இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போது அவனுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்திருக்குல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அதுக்காக நான் உன்னை மன்னிப்பேன் மட்டும் நினைக்காத. டேய், ஏன்டா ஏன்டா இப்படி இருக்க? அவ தான் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறாள்ல, அவளை மன்னிச்சு உனக்கு என்னடா இருப்போகுது? உன் குடிமொழிக்கு போயிருமா? இதை பாரு மாப்பிள, மன்னிப்பு கேட்குறோம் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. நீ பெரிய மனுஷனா இருந்து அவளை மன்னிச்சுட்டு போ. என்னடா சிரிக்கிற? ஐயோ மாம்சு, நான் அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னது சும்மா இல்லையா. மன்னிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல மித்ரா. அவ இருக்க குணத்தை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கு அவ என்னையா பண்ணுவா பாவம். இருந்தாலும் நான் உங்க பேச்ச கேட்டிருந்திருக்கணும் வினய். டே மாப்பிள, நீங்க 2 பேரும் உடனே காம்ப்ரமைஸ் ஆனது என்னால நம்ப முடியலடா. யோ கொஞ்சம் சும்மாரியா. மித்ரா, ஆனா எனக்கு ஒரு டவுட். இனிமே நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு எதுவும் வராதுல்ல? ஐ, மம்மியும் டாடியும் ஹாப்பி ஆயிட்டாங்க. அங்கிள், உங்களுக்கு ஓகே தானே? விக்ரம் குட்டி, எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குடா. ஆனா எவ்வளவு ஹாப்பியா இருந்தாலும் இந்த வெயில நின்று இருக்க முடியாது. வாடா, காருக்குள்ள போய் ஏசி போட்டு உட்காரலாம். லூஸ் மாம்ஸ் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, நான் சந்தோஷமா இருக்கேன். வா மித்ரா போலாம். யோ அட வாயா போலாம். வா வா மாமா. ஆ? உங்க சீட் பின்னாடி. நீ முன்னாடி உட்காரணும், நான் போய் பின்னாடி உட்காரணும். ம். உட்காந்துட்டா போச்சு. மாப்பிள, மித்ரா முன்னாடி உட்காரணும். மாமா என்ஜாய். குட்டி விக்ரம், என் மடியில் உட்காரவா. அங்கிள், டாடி மம்மியை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா குட்டி விக்ரம், உன் டாடி மம்மி இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா வெக்கமா வருது. உனக்கு வெக்கமா வருதா? வாங்கம்மா. வாங்கய்யா. என்னம்மா வீட்டுல யாரையுமே காணோம்? அது அம்மாவும் அப்பாவும் திருப்பதி வரைக்கும் போயிருக்காங்கய்யா. ஓ கொடுங்க. டேய் விக்ரம், என்னடா தூக்கத்துல இருக்க? சரி ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கிக்கலாம். ஓகே டாடி. என்னங்க, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பாடு ஏதாவது ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே மேடம். ஐயா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கய்யா. அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. சரிங்கய்யா. டாடி, மம்மியை பாருங்கல்ல. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். டேய் குட்டி மாப்பிள, என்னடா மம்மி நாடி இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க? கார்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் முடியவே இல்லை பாத்தியா?
சூப்பரா Dress போட்டுன்னு வந்திருக்க. இன்னைக்கு உன் பர்த்டேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம். இன்னைக்கு எனக்கு பர்த்டே எல்லாம் இல்லடா. ஆனா இன்னைக்கு தான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. விக்ரம், இன்னைக்கு மாதிரியே உங்க அம்மா எப்பவுமே இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறேன். மம்மி, டாடியோட ஆசையை கேட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அம்மா இனிமே அப்பா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன்.